சரிம்மா, மிக்க மகிழ்ச்சி உங்கள் அறிவுரைக்கு. ஆமாம், நாங்கள் பிறவிலே சமையல்காரன், அதனால் எங்களுக்கு எல்லாம் தெரியும். அவளுக்கு வந்து அவள் சமையல்காரி கிடையாது. பிறவில மீன் கழுவிட்டு இருக்கா. பிள்ளைங்களா ஃபிஷ் வந்து ஃப்ரை பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு கேட்டாங்க. சரி ஃபிஷ் இருந்துச்சா இன்னைக்கு இந்த ரைஸ் அன்னைக்கு ஆமா அதனால ரைஸ் வச்சுட்டு ரைஸ் சாப்பிடுவாங்களா நைட்டு? ஆமா இன்னைக்கு அவங்க தான் கேக்குறாங்க. ஏன் இன்னைக்கு வழக்கமா அதாவது டிஃபன் தான் பண்ணுவோம். இன்னைக்கு வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணி ரைஸ் இருந்தா நல்லா இருக்கும். சாப்பாடு சாப்பிடணும் போல இருக்கோ? ஆமா சரியா? அதனால நாளைக்கு தான் மீன் குழம்பு வைக்கணும்னா இன்னைக்கே வச்சிடலாம் பிளான் பண்ணிட்டு. சரி 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 சரி, எனக்கு ஆல்வேஸ் வெல்கம். நமக்கு மீன் எப்போ இருந்தாலும் 3 வேளை இருந்தாலும் சாப்பிடுவேன். சரி, அதுவும் வேற க்ளீன் பண்ணியே வச்சிருக்கு. அழகா க்ளீன் பண்ணியே வாங்கிட்டு வந்து தந்திருக்கீங்க. ஆமாங்க, ஆமா. அங்கே கடையில க்ளீன் பண்ணாடி எங்க வீட்ல மீன் குழம்பு கிடையாதுல்ல. அதனால இருந்தே க்ளீன் பண்ணி வாங்கிட்டு சிம்பிள் ஆயிருதுல வேலை. மீன் வாங்காட்டியும் பிரச்சனை இல்லை, அங்க இருந்தே வெட்டி வாங்கிட்டு வரணும். அதான் ரொம்ப முக்கியம். ஒரு நாள் ஊருக்குள்ள டெய்லி மீன் வரும், ஆனா ஒரு நாளும் வாங்க மாட்டேன். எனக்கு அந்த க்ளீன் பண்றது ரொம்ப பிடிக்கல. எனக்கு இப்படி இருந்தா கொஞ்சம் வேலை ஈஸியா இருக்கும்ல. எங்க ஊர்ல வந்து டெய்லி மீன் வரும், ஆனா ஒரு நாள் வாங்க மாட்டான். ஏன்னா ஊர்ல வாங்கினா சரணியா க்ளீன் பண்ணணும். அது மீன் க்ளீன் பண்ணதுக்கு கொஞ்சம் எரிச்சல் போடுவா. அதனால தெசமலையில் போய் தான் வாங்கிட்டு வர சொல்லுவாள். தெசமலையில் அங்கே க்ளீன் பண்ணி தந்துடுவாங்க, அங்கே க்ளீன் பண்ண ஆள் இருப்பாங்க. ஸோ இன்னைக்கு மீன் சாலை மீன் வாங்கிட்டு வந்தோம். அந்த மீன் வந்து நாளைக்கு குழம்பு வைக்கலாம்னு சொல்லியிருந்தேன் முதல்ல. இப்போ நாளைக்கு இன்னைக்கு சின்ன பிள்ளைகள் கேட்ட உடனே இன்றைக்கே பிளான் பண்ணிட்டேன் நைட்டு. ரியான் வந்து ஏதோ பயங்கரமாக ஏதோ ஜேசிபியை வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்கிறான். என்ன ஒர்க் ஆகுதா? ஒர்க் ஆகலையோ? சார்ஜ் இல்லையா? கீழே விடு பார்ப்போம். போக மாட்டேங்கம்மா. பேட்டரி சார்ஜ் போட்டியா? பாப்பாளுக்கு வந்து மொபைல் எடுக்கக்கூடாதுனாலும் சொல்லுபடி கேட்கவே மாட்டான். அப்படி படுத்து இருந்துட்டு மொபைல் பார்த்துட்டு 24 hours மொபைல் பார்த்துட்டே இருப்பான் மொட்டை. பாப்பா, அம்மா வந்து மீன் பொரிக்கிறாங்க. உனக்கு பிடிக்குமா? எவ்வளோ பிடிக்கும்? ரொம்ப பிடிக்குமா? ஒரு வாட்டி 2 வாட்டி கழுவுனா போதும். ஆனால் இவன் நிறைய வாட்டி கழுவுவான். தண்ணியை வேஸ்ட் பண்ணதுக்கு நீ பல அப்படி ஃப்ரை பண்ணாமலே சாப்பிட்றலாம் போல இருக்கும். அப்படி பண்ணுவான். கொஞ்சம் சின்னதான் இருந்தாலும் சரி. சாலை மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஆனால் சாலை மீன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிஷ். அது மீன்கள்லே சிறந்தது சாலை மீன் தான் சொல்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக எல்லோரும் சாலை மீன் சாப்பிடுங்க. அது சின்ன மீன், அதை மிஸ் பண்ணாதீங்க. என்னொன்று தெசமலையில் வந்து மீன் எங்களுக்கு வந்து நாங்கள் கிடக்கிற பக்கத்தில் இருக்கிறனால எங்களுக்கு மீன் வந்து நல்லா மலிவாகவே கிடைக்கும் எப்போதுமே. சிட்டிகளில் வந்து மீன் ஏகப்பட்ட விலை இருக்கும். இங்கே வந்து அப்படி இருக்காது. மீன் எப்போதுமே நல்லா சீப்பாக கிடைக்கும். ஆமாம் ஆமாம். எங்கள் அண்ணன் அக்கெல்லாம் வெளியில் இருக்காங்கல்ல, வந்தாலும் இங்கே மெயினாக மீன் தான் நாங்கள் வைப்போம். ஆமாம், எங்கள் அண்ணெல்லாம் சாலை மீன் வந்து ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. ஆமாம், பெரிய மீனை விட அதை தான் விரும்புவாங்க. அதோட டேஸ்ட்டே தனி தான் மற்ற மீனோட பார்க்கும்போது. அப்படி மழை சாரல் போல் போடுவாங்க. அது வந்து பெரிய நினைப்பு. என்னதான் பண்ணாலும் என்ன நடக்கும்? எல்லா ஹவுஸ் வைஃப்மே பெரிய செஃப் தான். அப்படியே அம்மா பெரிய செஃப் தானம்மா? இல்லைன்னு சொல்கிறான். சரி, ஏதோ அம்மா திட்டுவாங்களோ நினச்சி பயந்து ஆமாங்க. இந்த மாதிரி தோசைக்கல்லில் வந்து வச்சு ஃப்ரை பண்ணால் என்ன ப்ளஸ் அப்படின்னா எண்ணெய் கம்மியாகும். ப்ளஸ் வந்து ரொம்ப எண்ணெய்க்குள்ள அப்படி நிறைய பொரிக்க கூடாது. ரொம்ப எண்ணெய் முங்குற மாதிரி வச்சு பொரிக்க கூடாது. அதாவது குழி மாதிரி உள்ளதுலனா எண்ணெய்க்குள்ள அப்படியே முங்கிடும்ல, அந்த மாதிரி போட்டு பொரிக்க கூடாது. இது வந்து அப்படி மேலே அப்படி போட்டு அப்படியே மாற்றி ஒரு சைடு வரணும்னா இன்னொரு சைடு மாற்றி போட்டு அப்படிதான் வந்து பொரிக்கணும். என்னொன்று இதில் வந்து இந்த மாதிரி போடல என்னன்னா எண்ணெய் கம்மியாக ஊற்றி நிறைய மீன் பொரிக்க எடுத்துடலாம். இப்போ எனக்கு எவ்வளோ மீன் போட்டா ஒரே இதில்
ஆமாம், எண்ணெயும் கம்மியாக ஊற்றினா போதும். நிறைய பேர் வந்து இந்த பொடிக்காய் சட்டின்னு சொல்லுவாங்கல்ல, அதில் போட்டு பிடிப்பாங்க. குழி சட்டி குழியாக இருக்கும்ல, அதில் வந்து எண்ணெய் நிறையா ஊற்றணும், மீன் கம்மியாக தான் போட முடியும். அதனால் இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணுங்கள். எப்படி நிறைய பேர் வீட்டில் அந்த மாதிரி பண்ணாதவங்க இந்த மாதிரி எண்ணெய் ஆமாம், நான்ஸ்டிக்கும் கிடையாது. இது இரும்பு தானே, இது இரும்பு தான். இரும்புல பிடிக்க நல்லது. நான்ஸ்டிக் வந்து ரொம்ப யூஸ் பண்ண விடாது டாக்டர் சொல்கிறாங்கல்ல. நம்ம வீடியோவை பார்த்துட்டு எல்லாரும் நம்மளோட சேனலை வந்து லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் டெய்லி போடுற அப்டேஷன் வந்து கிடைச்சிட்டே கிடைக்கும். ஆமாம், இந்த மாதிரி நிறைய வீடியோ வந்து நாங்கள் டெய்லி வந்து ஷேர் பண்ணுவோம். ஆமாம், நீங்கள் என்ன மாதிரி வீடியோ வந்து விரும்புறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. எங்களோட வீடியோ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஆமாம், உங்களுக்கு அப்படி ஒட்டுற மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா இந்த மாதிரி ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது அந்த மீனை வந்து லைட்டாக அந்த கரண்டி வச்சு அப்படியே லேசாக போட்ட உடனே ஒரு கொஞ்ச நேரத்தில் ஒரு 2 நிமிஷத்தில் லேசாக அப்படி லேசாக மூவ் பண்ணி விட்ருங்க. அப்படின்னா ஒட்டாது. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா போட்டு, ஆமாம் நான் சமையல் பண்ணியிருக்கேன்ல. சிலர் இல்லை, நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா போட்டுட்டு நிறைய நேரம் அப்படி விட்டுருவாங்க. அதுக்கு பிறகு அதை இது பண்ணுவாங்க, அது ஒட்டிடும். ஒட்டக்கூடாது. ஒட்டக்கூடாதுன்னா என்னன்னா போட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துல லேசா நகர்த்தி இப்படி விடணும். அப்பனா அது ஒட்டாது. பெரும்பாலும் எல்லாமே என்கிட்ட தான் கத்துருக்கா. ஆமா, நாங்க பிறவிலே சமையல்காரன், அதனால எங்களுக்கு எல்லாம் தெரியும். அவளுக்கு வந்து அவ சமையல்காரி கிடையாது பிறவில, நான் சமையல்காரன். எனக்கு கல்யாணம் முடியக்கு முன்னாடியே தெரியும். மகிழ்ச்சியா, சந்தோஷமா. நீங்க பேச்சுலரா இருந்து சமைச்சு பழகிருக்கீங்க, நான் அந்த மாதிரி வந்து எனக்கு தெரியல. அப்புறம் வந்த பிறகுதான் நீங்க தான் நிறைய விஷயம் வந்து எனக்கு சொல்லி கொடுத்தீங்க. வெங்காயம் வெட்டுறதுக்கே எனக்கு முதல்ல நான் அப்படி கையில வச்சுனா இப்படி வெட்டுவேன். கடவுளையா. அப்புறம் ஆமா இப்படி வெட்டுவேன். எப்படி கையில வச்சு எனக்கு வச்சுட்டு இப்படி வெட்டுவேன். பாத்துடுங்க எப்படிலாம் ஆளுக்கு இருக்கு அப்படின்னு. டக்கு 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 கடவுளே, என்ன பண்ண. அப்போ இந்த கிரெடிட் எல்லாமே அப்பாவுக்கு தான். அழகாயிட்ட ஃப்ரை ஆயிட்டுன்னு நினைக்கிறேன். எங்க வீட்டில் வந்து 2 டைப்பா வந்து ஃப்ரை பண்ணணும். ஒன்று வந்து இப்படி கொஞ்சம் நார்மலா ஃப்ரை பண்ணணும். இன்னொன்று ரொம்ப டீப் ஃப்ரை. அது யாருக்கு? அப்பாவுக்கு. எனக்கு அப்பா மட்டும் கொஞ்சம் நல்ல ஃப்ரை ஆகணும்பாங்க, ரொம்ப டீப் ஃப்ரை கேட்பாங்க எங்கள் அப்பா. எங்கள் அப்பா வந்து கொஞ்சம் சிக்கன்னாலும் சரி எதுனாலும் சரி கொஞ்சம் டீப்பாக ஃப்ரை பண்ணும்பாங்க. ஆமாம், இந்த மாதிரி கொடுத்தோம்னா எங்கள் அப்பா வேகலைன்னு சொல்லிடுவாங்க. ஸோ எங்கள் அப்பாவுக்கு கொடுக்குறது கொஞ்சம் டீப்பாக என்ன கொஞ்சம் நல்லா போட்டு தான் கொடுப்பா தரணியா. சரிம்மா, மிக்க மகிழ்ச்சி உங்கள் அறிவுரைக்கு. ஸோ அப்படி எடுக்கும்போது அப்படி சைடில் லேசாக அந்த எண்ணெயிலேருந்து சைடில் எடுத்து வச்சுடுவா தரணியா. ஏன்னா அந்த எண்ணெய்லாம் அதுலேயே வடிஞ்சிடும். அப்படி லைட்டாக ஒதுக்கி வச்சுட்டு தீயை குறைச்சி வச்சுட்டு சைடில் அப்படி நவட்டி வச்சுட்டு அதுக்கு பிறகு எடுத்துருவோம். அப்போ அந்த எண்ணெய் வந்து அதுலேயே இதாயிரும். என்ன தனியா நீ சொல்லதெல்லாம் நான் சொல்லிட்டேன். சரியா? நீ சொல்லுவான்னு பார்த்தேன், சொல்லலை. நீங்கள் ஆரம்பிச்சிட்டீங்கல்ல, நான் சொல்லிட்டேன். ஏன்னா 2 பேரும் சேர்ந்து பேசிகிட்டே இருந்தால் தாங்காது. ஒருத்தர் பேசினாலே தாங்காது மக்களுக்கு. 2 பேரும் சேர்ந்து பேசினோம்னா அவ்வளோதான். சரி, நீங்களே சொல்லிட்டு இருக்கீங்க. சரி, அடுத்த செட்டு போட்டு விடு. அதுக்கப்புறம் சின்ன பிள்ளைங்க சாப்பிடலாம். அது இதாகிட்டு இருக்கோம்ல, கையை வச்சே எடுத்து போட்டுருவேண்ணா. சரி, கையை வச்சு எப்படி பாப்பாவுக்கு பிடிக்கும். அதுதான் அப்படி கேட்குறோம். சரி, அடுத்த வாட்டி போகும்போது அதை வாங்கிட்டு வரேன். என்னம்மா? பெரிய மீன் தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இது ரொம்ப நல்லதுமா பாப்பா. நண்டு நண்டு பிடிக்குமா பாப்பா? ஃபஸ்ட்டு மீன் தான்.
மீன் வச்சு கொடுத்தான்னா எந்த சத்தமும் இல்லாமல் அவ்வாட்டுக்கு சாப்பிடுவான். பிரச்சனை இல்லாட்டி அது வேண்டாம் இது வேண்டாம் அப்படின்பா. அடுத்தானே மொட்டை நம்ம மீன் நல்லா சாப்பிடுவா. மீன் வச்சு கொடுத்தோன்னா ஒன்றுமே சொல்ல மாட்டான், அவ்வாட்டுக்கு சாப்பிடுவான். மீன் கருவாடு. ம் என்ன பாப்பா? ரியான் அப்படி பார்த்தா சூப்பர். ரியான் வந்து எது கொடுத்தாலும் அழகாக சாப்பிடணும். அப்புக்குட்டி அப்படி பாத்திரமே இல்லாம நல்லா ஒழுங்கா எல்லாம் கிளீனா இருந்தாதான் அடுத்த நாள் வந்து சமைக்கும் போகும்போது மைண்ட் வந்து நல்லா இருக்கும். நிறைய பாத்திரமா இருக்கிறது இல்லாட்டி மைண்ட் அப்படிதான் இருக்கும். ஐயோ இதெல்லாம் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணணுமா அப்படின்ட்டு கடுப்பா இருக்கும். அதனால எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு படுத்தா நமக்கு நல்லா இருக்கும். நம்ம கிச்சனோட வேலை எல்லாம் முடிஞ்சு சரி இந்த இதுல காய போட்ட ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து மடிச்சிட்டு அப்புறமா போய் தூங்கணும். அப்புறமா போய் தூங்கணும். சரியா ஃபுல்லாக பிஸியாக அப்படி சரணி அப்படி வீடியோ ஆன் பண்ணணும் ஃபுல்லாக பிஸியாகவே காட்டிடுவான். உண்மையாவே நான் பிஸியா தான் இருக்கேன். வீடியோக்காக இல்ல, இது ரெகுலராவே வந்து நடக்கிறது. சும்மா விளையாட்டு தான் சொன்னேன். இது ரெகுலரா நம்ம வீட்ல நடக்கிறது. ஆமா 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 ஆமா. எங்களுடைய நைட் ரொட்டீன் இந்த மாதிரி தான் இருக்கும். சரி மிக்க மகிழ்ச்சி. உங்களோட நைட்டு என்னென்ன ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. சரியா சரி ஓகே, அடுத்த வீடியோல பாப்போம். சரியா நன்றியா முடிஞ்சது அவ்வளோதானா? ஓகேம்மா ஓகே எல்லாம் மடிச்சிட்டு போய் தூங்க தானே செய்யணும். சரி ஓகே டாட்டா. ஓகே மிக்க மகிழ்ச்சிம்மா. நீங்கள் டாட்டா சொல்லுங்கள். டாட்டா பாய் பாய். ஓகேம்மா குட் நைட். தேங்க்யூ.